வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடியில ஒரு விசாரணைக்கு அழைத்து சென்ற ஒரு வாலிபர் இன்னைக்கு இறந்து விட்டதான ஒரு பெரிய செய்தி பரபரப்பாக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது தூத்துக்குடியில் உள்ள அருணாச்சலம் என்ற வாலிபர், அதாவது மது பாட்டில்களை சட்டவிரோதமாக வைத்திருந்து விற்பனை செய்வதற்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருந்தபோது அவர் உயிரிழந்துள்ளார் என்றதான ஒரு செய்தி தான் இப்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதாவது இதில் இப்பொழுது காவல்துறை ஒரு விளக்க வீடியோ ஒன்றை கொடுத்துள்ளார்கள். அதாவது காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்துள்ளார்கள். அதில் அந்த வாலிபர் ஒரு வாலிபரை முதலில் அவர்கள் அழைத்து அவர்களை முதலில் சோதனையிட்டு அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து அங்குள்ள லாக்அப், அதாவது அந்த கைதிகள் வைக்கும் அறையில் வைத்து பூட்டி வைத்துவிட்டு இவர்கள் அவர் மீது வழக்கு பதிவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 3 காவலர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அப்பொழுது அவன் திடீரென அந்த இடத்தில் இருந்து மயங்கி விழுவதை கண்டு உடனே ஓடி போய் அவர்களை பார்த்து உடனே அங்கிருந்து அருகில் உள்ள தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். இது குறித்து நாம் விசாரித்த போது அந்த நபருக்கு ஏற்கனவே தலையில் ஒரு கட்டி இருந்ததாகவும் அந்த கட்டியின் காரணமாகத்தான் அவர் இவ்வாறு மயங்கி விழுந்துள்ளார் என்பதாகவும் கூறுகின்றனர். ஆனால் அந்த உயிரிழந்த வாலிபரினுடைய உறவினர்கள், ஆனால் இது இவ்வாறாக நடைபெறவில்லை, அவர்கள் காவல்துறையினர் தாக்கியுள்ளார்கள், தாக்கியதின் அடிப்படையில் தான் அவர் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து உடனடியாக அவரை மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்பதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனை பெருசாக ஆகுவதால் அந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த ஃபுட்டேஜை உடனடியாக இப்பொழுது காவல்துறையினர் ஏற்கனவே ஒரு காவல்துறையினர் ஒரு ஃபுட்டேஜ் தந்தார்கள். அதில் அந்த அந்த கைதியை அழைத்து வந்தவுடன் அவர்கள் சோதனையிட்டுள்ளார்கள். சோதனை செய்யும் போது எந்த விதமான காயமும் இல்லை. அவர்களை நாங்கள் அடித்து துன்புறுத்தி எந்த இடத்திலும் அவரை அடித்து துன்புறுத்தி கூட்டு வரவில்லை. அவர் முட்டுச்சந்தில் வைத்து எங்களை தாக்கினார் என்பதாக கூறுவது தவறான தகவல் என்பதாக தெரிவித்திருந்தனர். இப்பொழுது அந்த மயக்கம் போட்டு முழுவதும் உள்ளே விழுவதும் இவர்கள் ஓடி செல்வதும் போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள். முழு விவரமும் விசாரணையின் போதுதான் தெரிய வரும் என்பதாகவும் தெரிகிறது. நிகிதா.